சேட்டு நீ இந்த பொண்ணு சேர்ந்து வாழ போறீங்கன்னா அப்ப ராஜராஜ ஐயா கூட இந்த பொண்ணு சேர்ந்து வாழ்ந்தேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? ராஜுவா? ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஊரை சமாளிச்சு வாங்கின காசுக்கு அப்படியே அமைதியா இருந்துருவோமா, இல்ல சேட்டு மூலியமா வர மகாலட்சுமியே வேணான்னு சொல்றதா? இல்ல 5-10க்கு இப்படி கஷ்டப்படுறதை விட பேசாம உண்மையை ஒத்துக்கிட்டு இந்த சேட்டுக்கிட்ட சரணடைஞ்சிட வேண்டியதுதான். இல்லனா இவனை விட பெரிய பார்ட்டி பணக்காரன் நம்ம கிட்ட இல்ல. பாரு, யார் இந்த ராஜராஜு? உன்னை எப்படிலாம் நினைச்சிட்டு இருந்த தெரியுமா? ஆனா நீ இப்படிப்பட்ட பொண்ணு தெரியாம போச்சு. மரதில் दूसरा दिया வச்ச பாசத்தை என்னால திரும்ப எடுத்துக்க முடியலையே. நான் என்ன பண்ணுவேன்? அரே கோ பகவான் ராம்ஜி, क्या है भाई? பாருங்க பாரு, இப்போ சொல்றேன், நீ இத கம்ப்ளீட்டா மறந்துரு. நான் உன்னை தங்கமா பாத்துக்கிறேன். இல்லன்னா நான் இப்ப துபாய் போறேன். சேட்டு சேட்டு என்ன மன்னிச்சிடு. ஐயா எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இங்க நிக்கிறாரே ராஜராஜன் ஐயா, இதுக்கு முன்னாடி இவரை நான் பார்த்தது கூட கிடையாது. ஏமா நீ என்ன விளையாடுறியா? இல்ல இங்க இருக்கவங்களை எல்லாம் பார்த்தா வேலை வெட்டி இல்லாதவங்க மாதிரி தெரியுதா? தப்புதாங்க ஐயா, பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி போய் சொல்லிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. சேட்டு நீயும் என்ன மன்னிச்சிடு. நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே எப்பவும் உனக்காக மட்டும்தான் வாழ்வேன். என்ன நம்பு. प्रामिसा பாரு. பிராமிஸா? बहुत अच्छा, बहुत शुक्रिया. ஒரு பெரிய மனுஷன் ராஜராஜ ஐயா மேல அபாண்டமா இப்படி ஒரு பழிய சுமத்திட்டியே. உண்மை தெரிஞ்ச பிறகும் எந்த பயமும் இல்லாம இவ்வளவு அசால்ட்டா பேசுற. இந்த பொம்பளைக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். ராஜராஜ ஐயா, எங்களை நீங்க தப்பா நினைக்காதீங்க. எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. இந்த பொண்ணு பேச்ச கேட்டு உங்களை பஞ்சாயத்து வரைக்கும் வர வச்சுட்டோம். பரவாயில்லங்க, உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். அந்த ஊருக்கு நிரூபிக்கணும்னா சாட்சி வேணும்ல. என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது. தம்பி, இந்த பொம்பளை சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. கலசத்துக்குள்ள இருக்க போனை எடுங்க. இவகிட்ட யாரு போன்ல பேசுறான்னு நாம தெரிஞ்சுப்போம். இல்லங்க, உங்களை பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சு.